நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வரலாற்று நிகழ்ச்சி மைசூர் புலி ஹைதர் அலி. அவருடைய மகன் திப்பு சுல்தான் வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டு இந்த தேசம் அடிமைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வாளேந்தி போரிட்டு 9,000 இராணுவ வீரர்களோடு அவனும் ஒரு வீரனாக மடிந்து கிடந்த தியாகி திப்பு சுல்தானை பற்றி காண்கிறோம். ஹைதர் அலி மைசூர் மகாராஜாவின் படை வரிசையில் ஒரு சாதாரண போர் வீரன். சாதாரண போர் வீரனாக இருந்த ஹைதர் அலி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மைசூர் சாம்ராஜ்யத்திற்கே மன்னனாகிவிட்டார். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய திறமைதான், யாரையும் அடுத்து கெடுக்கவில்லை. காரணம், மைசூர் அரசர்களாக இருந்த அந்த அரசர்களெல்லாம் பரிவேட்டை என்கின்ற பெயரில் பெண் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மைசூர் நிர்வாகம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஆகவே வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஹைதர் அலி கொஞ்சம் கொஞ்சமாக தளபதியாக உயர்ந்து அதற்கு பிறகு மைசூர் பேரரசின் மன்னனானான். அவனுக்கு ஆலோசகராக பூர்ணையா என்று ஒருவர் இருந்தார். அவர் பின்னாளில் திப்பு சுல்தானுக்கும் அரசியல் ஆலோசகராக இருந்தார். ஹைதர் அலி வெள்ளையர்களுக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு மடிந்ததற்கு பின்னால் இளம் வயதில் மைசூர் பேரரசின் மன்னனாக மகுடம் தரித்தான் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் மராத்தியர்களோடு போரிட்டான். இன்னும் பலரோடு போரிட்டு மைசூர் சாம்ராஜ்யத்தை பெரிய அளவில் பெருக்கி விஸ்தீர்ணப்படுத்தினார். ஆனாலும் கூட திப்பு சுல்தானுக்கு வெள்ளையர்களை இந்தியாவில் அனுமதிக்க கூடாது, அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டும் என்ற சுதந்திர வேட்கை மட்டுமே அதிகமாக இருந்தது. ஆனால் தான் திப்பு சுல்தான் சிவகங்கை பகுதியை மீட்க வேண்டும் என்று வேலு நாச்சியார் போரிட்ட பொழுது அவருக்கு ஆதரவாக படைகளை அனுப்பினான். வடதமிழ்நாட்டின் பெருந்துறை பாளையத்தை ஆண்ட தீரன் சின்னமலை அவருடைய படைகள் போரிலே தோற்று தீரன் சின்னமலை சங்ககிரி மலை கோட்டையிலே தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு தீரன் சின்னமலையின் படை வீரர்கள் திப்பு சுல்தான் படை வரிசையிலே போய் அணிவகுத்தார்கள். அதற்கு பிறகும் கூட திப்பு சுல்தான் தொடர்ந்து வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டே இருக்கிறார். திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக இருந்த பிரெஞ்சு படைகள் ஒரு கட்டத்தில் திப்பு சுல்தானுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்று விலகி கொண்டார்கள். அதற்கு பிரெஞ்சு படைகளும் பிரெஞ்சு ஆட்சியாளர்களும் சொன்ன காரணம், வெர்சைல்ஸ் என்கின்ற ஒரு இடத்தில் பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் சரித்திர பிரசித்தி பெற்ற வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் எங்கு போரிடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் எங்கே நாடு பிடிக்கிறோமோ அங்கே எங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடாது என்று ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டோம். ஆகவே இனி உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது என்று பிரெஞ்சு படைகள் திப்பு சுல்தானுக்கு ஆதரவு கொடுக்காமல் விலகிவிட்ட நிலையிலும் திப்பு சுல்தான் தொடர்ந்து வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார், போர் புரிந்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் மராத்தியர்களோடு பகைமை பாராட்டிய திப்பு சுல்தான் மராத்தியர்களுக்கும் கூட தூது அனுப்பினார். வெள்ளையர்களுக்கு எதிராக நாம் போரிட வேண்டும், வாருங்கள் இணைந்து போரிடுவோம் என்று தூது அனுப்பினார். ஆனால் அதை மராத்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திப்பு சுல்தானை பற்றி வெல்லஸ்லி பிரபு விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுவது என்னவென்று கேட்டால், பாரசீக மன்னன் சமன்சாவிற்கு ஆதரவு கேட்டு திப்பு சுல்தான் கடிதம் எழுதியிருக்கிறார். சமன்சா வட இந்தியாவை வந்து தாக்கினால் தென்னிந்தியாவை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று திப்பு சுல்தான் கடிதம் எழுதியிருக்கிறார். சமன்சா மட்டும் திப்பு சுல்தானுடைய ஆலோசனை கேட்டு வட இந்தியாவை தாக்க ஆரம்பித்திருந்தால் அடுத்த நிமிடம் தென்னிந்தியா முழுவதும் திப்பு சுல்தான் கைகளுக்கு சென்றிருக்கும். இந்தியாவிலே இருக்கின்ற மன்னர்களில் வேறுபட்ட மன்னனாக திப்பு சுல்தான் இருக்கிறார். இதில் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், திப்பு சுல்தானை பின்பற்ற முடியாத கோழைகளாக மற்ற மன்னர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும்தான் நமக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு பேர் ஆதரவாக இருக்கிறது. திப்பு சுல்தான் மற்ற மன்னர்களிலிருந்து மாறுபட்டவனாக இருக்கிறான். எந்த கட்டத்திலும் சரணடையாமல் போரிடுகிறான். அவனைப் போலவே அவனுடைய படை வீரர்களையும் வளைத்து வைத்திருக்கிறான். ஆகவே திப்பு சுல்தானை வீழ்த்துவதுதான் இன்றைக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்று வெல்லஸ்லி பிரபு விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதினார். திப்பு சுல்தானுடைய ஆலோசனை கேட்டு பாரசீக மன்னன் சமன்சா மட்டும் வட இந்தியாவை தாக்க ஆரம்பித்திருந்தால் அன்றைக்கே இந்தியாவின் வரலாறு மாறியிருக்கும். தென்னிந்தியா திப்பு சுல்தான் கைகளுக்கு சென்றிருக்கும்.
பிரிட்டிஷ் படைகள் அப்பொழுதே இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கும். அந்த சூழ்நிலை நிலவவில்லை. காரணம், திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக தென்னிந்தியாவிலே இருந்த பெரும்பாலான மன்னர்கள் இல்லை. ஒரு சிலரை தவிர, தீரன் சின்னமலை மற்றும் வேலு நாச்சியார் போன்றவர்களை தவிர வேறு யாரும் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக களத்திலே இல்லை. இவர்கள் பிளவுபட்டு கிடந்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு இறுதியில் பெரும் படையை திரட்டி கொண்டு போய் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிட்டார்கள். அந்த போர்க்களத்திலே 9000 இராணுவ வீரர்கள் மடிந்து விட்டார்கள். திப்பு சுல்தான் படை தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் படை வீரர்களும் அங்கே இருந்த மக்களும் திப்பு சுல்தான் தப்பித்து விட்டார் என்று நினைத்தார்கள். திப்பு சுல்தான் தப்பித்து விட வேண்டும், அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் திப்பு சுல்தானை நேசித்தார்கள். ஆனால் நிலைமை என்னவென்று கேட்டால், மடிந்து கிடந்த 9000 இராணுவ வீரர்களோடு தானும் ஒரு வீரனாக திப்பு சுல்தான் மடிந்து கிடந்தார். திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். என்னவென்று கேட்டால், விவசாயிகளோடு அவர் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அரசு விவசாயிகளுக்கு என்ன வசதிகளை செய்து கொடுக்கும், நீர்ப்பாசன வசதிகள், மற்ற வசதிகள் எல்லாம் எப்படி அரசு செய்து கொடுக்கும், அதை போல அந்த விவசாயிகள் தன்னுடைய விளைச்சலில் குறிப்பிட்ட ஒரு பங்கை அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு விவசாயியிடம் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு விவசாயத்தை வளர்ப்பதற்கும் திப்பு சுல்தான் பாடுபட்டார். இந்தியாவிலேயே முதலில் சர்வே, பிரிட்டிஷார் பின்னால் சர்வே நடத்தினார்கள். நில அளவையை கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்பே நிலத்தை அளந்து நில அளவை முறையை நடைமுறைப்படுத்தி விவசாயம் பெருகுவதற்கு, விவசாயம் செழிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்தவர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் திப்பு சுல்தான் தனி மனிதனாக படை வீரர்கள் மத்தியிலே உலாவுவார். அத்தனை படைகளுக்கும் அவரே நேரடியாக வந்து பயிற்சி கொடுப்பார். ஊருக்கு வெளியில் வெட்டாந்தரையில் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற காட்சிகளை அன்றைக்கு பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு திறம்பட ஒரு படையை வழிநடத்திய திப்பு சுல்தான் இறுதியில் வெள்ளையர்களிடம் மாண்டு போனாலும் கூட அவனுடைய தியாகம் இன்றளவு போற்றப்படுகிறது. இருந்தும் கூட ஒரு சாடார் திப்பு சுல்தானை ஒரு மதத்திற்குள் கொண்டு போய் திணிக்கிறார்கள். அது மாபெரும் தவறு. திப்பு சுல்தான் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய மாபெரும் தியாகி என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இதே போன்ற காணொளியில் சந்திப்போம்.